ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வெறும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் என்ன நிற்கும், நீ வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க, பரவாயில்லையே கன்லாம் தூக்கியிருக்கே, ஆனால் ட்ரிகர் எடுத்துகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க இவங்க. அப்படியே வந்து ட்ரிகர் எடுத்துகிற டைம்லேயே இவங்க வந்து சண்டை போட்டு அவங்ககிட்ட கன்னை வாங்கி இவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்களா, அங்கே அந்த பொண்ணு இருக்கா, அதாவது நம்ம நிக்கோ கிட்ட வந்து கன்னை கொடுத்து சுட சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு இருப்பா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஹா, இந்த இடம் எனக்கு முக்கியமாக தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன இடம் தெரியுமா? மாஃபியோட இடம் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு வந்து தலைலாம் சுற்றும். அதை பார்த்துட்டு என்ன பயந்துட்டியா? யாருக்கு பயப்படுறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எங்கள் இடத்துக்கு வந்து நீ அவ்வளோ அசால்ட்டாக வெளியே போக முடியாது. நீ அப்படி வெளியே போகணுன்னா நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணும் உனக்கு? அது என்னன்னா, நீ நிக்கோவை கொல்லணும். என்னது, நிக்கோவை கொல்லணுமா? நானா? எதுக்கு? அதெல்லாம் உனக்கு ரீசன் தேவையில்லை, ஆனால் நிக்கோவை கொண்டு தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவ சம்மந்தமே இல்லாமல் நிக்கோன்னு ஒரு ஜீவனை உள்ளே இழுத்து, அப்புறம் இவ அவனை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏமியோட அம்மாவே அனுப்புகிறா. எதுக்குன்னே தெரியல இதெல்லாம். சரி, எனிவேஸ் கதைக்குள்ளே போவோம் நம்ம. ஸோ அதனால் இவங்களும் வந்துட்டு போயிட்டுருப்பாங்களா, அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்த க்ராஸ் பண்ணி போவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா, இவங்க அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அந்த யாஜி மாஃபியா பாஸோட குரூப் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அதோட ஹெட், அவர் கூட வந்து எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, பாருடா நான் ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க கல்யாண ஃபோட்டோ எல்லாமே வருமா, அதை பார்த்துட்டு அப்படின்னா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்படியே வந்து இவங்களுக்கும் அந்த மாஃபியா குரூப்புக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம ரோஸோட அம்மா கூட போய் இறந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த சீனை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்களையும் ஒருத்தர் சுட்டிருப்பாங்க, சுட்டுட்டு தான் போயிருப்பாங்க. இவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் சேர்த்துருப்பாரா. அதை பார்த்துட்டு இவங்க, ஆமாம் நீங்கள் யார்? ஆமாம் நான் யார்? அது அது நீங்கள் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவார். அந்த டைமில் உங்ககிட்ட குழந்தை வேறு கொடுத்துருப்பாங்க. குழந்தையா? யார் குழந்தை அது? உங்கள் குழந்த தாம்மா, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, அதனால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம் குழந்தைய அப்படி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ரெண்டாவது எனக்கு குழந்தலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் நம்மளோட இவரும் வருவாரா, வந்தவர், நீ என்னோடய ஒய்ஃப். என்னது ஒய்ஃபா? அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? எப்படி உங்களுக்கு? நம்ம 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன்? ஆமாம்மா, நீ என்னோடய ஒய்ஃப், அப்புறம் அது நம்ம குழந்த. நம்ம குழந்தையா? என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, அப்படின்னா நான் வந்து அவனோட ஒய்ஃப் கிடையாது, நான் இந்த யாஜி மாஃபியா குரூப்போட தலைவரோட ஒய்ஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறந்த மாஃபியா குரூப்போட ஒரே வாரிசு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் இதெல்லாம் யோசிச்சுட்டு, நிக்கோ தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அவனை இவங்க சுட்டுட்டாங்க. இங்கே பாரு, நீ என் பொண்ணு வாழ்க்கையில் வந்த எல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் என் பொண்ணு உனக்கு கனவு கிடையாது. என்னை மன்னிச்சிருந்தேக்கோ, இது என்னால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன பண்ணுறது, என் பொண்ணு இப்போதைக்கு அந்த ரோஸில் கல்யாணம் பண்ணியிருக்கா. அவன் தான் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப பெரிய எதிரி. அண்ட் அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த மாஃபியா குரூப்பை ஸ்டார்ட் பண்ண தலைவரோட பொண்ணு. அண்ட் நான் கல்யாணம் பண்ண என் புருஷனும் யாஜி மாஃபியா குரூப்போட தலைவன். ஸோ அவ்வளோதான்ப்பா, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நிக்கோவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் எதுவுமே பண்ணலையேண்டா, ஏன்டா அவனை கூப்பிட்டு கொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த டெத்துக்கு பின்னாடி பெரிய ரீசன் ஏதாவது இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டுருப்பாங்களா, தம்பி நீ எல்லாத்தையும் பார்த்துருன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் இங்கே பாரு, நீ யார், நீ எந்த மாதிரி பேக்ரவுண்டை சேர்ந்தவன், அப்புறம் நீ எசிக்கல் ரோஸ்வெலுக்கு தெரியாமல் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அப்படி எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன? ஒன்றும் இல்லை, என் பொண்ணு பத்திரமா பார்த்துக்கோ, அதுதான் உன்னோட ஒரே வேலை. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. இங்கே அவர்களுக்கு கன் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த கன்னை வந்துட்டு சுட்டுட்டு பயந்துட்டுருப்பா. அதை பார்த்து ரோஸ்வெல், என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயந்துட்டுருப்பாங்க. ஆண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு பழைய மாதிரி இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவ்வளோ கால் வருமா. சரி இவ்வளோ எடுத்துகிட்டு, சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? எப்படி? என்ன ஆச்சு? சரி நான் வரேன். என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாம்மா? ஆண்டி ஆண்டி நிக்கோ நம்மளை விட்டு போயிட்டானா ஆண்டி? என்ன சொல்கிறம்மா நீ? ஆமாம் ஆண்டி, அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போது ஏமி? ஏமி தெரியல, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆண்டி. சரி நீ ஃபஸ்ட்டு போம்மா அப்படி சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க நம்ம ஃப்ரெண்டு ரோஸ்க்கு.
அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இவங்க 2 பேரும், நீங்க எனக்கு ஃபுல்லா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியே தரவே இல்ல ஒழுங்கா. இங்க பாரு, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, பரவால்ல விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுங்களா? நீங்க இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. இங்க பாரும்மா, லைஃப்னா அப்படிதான் இருக்கும். 2மே இருக்கத்தான் செய்யும். எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே சாதகமா அமையாதுல்ல. ஒரு சில விஷயம் வந்து ஒரு சில டைம் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைச்சதுன்னா, அப்ப ஏன் ஒரு சிலவங்க வந்துட்டு ஒரு சிலவங்களுக்காக வாழ்க்கைய விட்டுக் குடுக்குறாங்க? அப்புறம் ஏன் ஒரு சிலவங்க வந்து ஒரு சிலவங்க கூட கம்பேர் பண்றாங்க? ஏன் அதெல்லாம் நடக்குது? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க காய்ஸ். நான் வந்து ஒழுங்கா சொல்லி தர சொன்னா, இன்னும் சொல்லி தந்து முடிக்கல. அதுக்குள்ள வந்து வெக்கனே வந்து பேசிட்டு வேற இருக்கான். அப்படி சொல்லிட்டு இவளுக்கு இங்க கோவமா இருக்குமா, அப்புறம் வந்துட்டு இங்க பாருங்க, லைஃப் வந்துட்டு எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு அப்பா இல்ல, அது கரெக்ட்டு தான். ஆனா எனக்கு அம்மா இருந்தாங்க. அப்புறம் என்னோட கசின் இருந்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. இப்ப நீங்க பாருங்க, நீங்க இருக்கீங்க. அப்படி சொல்லும்போது, எனக்கு புரியுது. லைஃப் ஏன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டேன். எனக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு இவங்க இங்க ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க, பின்னாடி எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. "ஓ வாவ்! ரோஸ்மெல் ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறீங்க" அப்படின்ற மாரி. இவரு வந்து கன்ன ட்ரிகர் பண்ணுவாரு. அப்பதான் எல்லாம் சைலன்ட் ஆவானுங்க. அப்புறம் இவளுக்கு வழக்கம் போல கால் வருமா, இவரும் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டே அந்த ஃபோன் எடுப்பா. ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ சொல்லுங்க. அது நிக்கோ நம்மள விட்டு போயிட்டாயாமே. என்னது? போயிட்டாரா? எங்க போயிட்டான் அவன்? அதாவது ஏமி, அவன் 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 இறந்துட்டான். என்னது? என்ன சொல்றீங்க? இறந்துட்டானா? அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அழ ஆரம்பிச்சுருவா. பக்கத்துல ரோஸ்வெல் தான் அவள வந்து கன்சோல் பண்ணிட்டுருப்பாரு. அழுதுட்டே இருப்பா. "மூக்கு என்ன ஆச்சு? எப்படி இறந்தான் அவன்? அவனுக்கு இன்னும் வந்து வயசு இருக்கே! அவன் சின்ன பையன் தானே! அவனுக்கு சொல்ற மாரி எந்த நோயுமே இல்ல. அப்புறம் எப்படி இறந்தான்?" அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா. அவருக்கு எப்படி கன்சோல் பண்ணவே தெரியாது. கஷ்டப்பட்டு கன்சோல் பண்ணிட்டுருப்பாரு அவர. அப்புறம் வந்துட்டு அவளோட டெத் செரிமனி போயிட்டுருக்குமா, அங்க எல்லாரும் நின்னுட்டுருப்பாங்க. அங்கேயும் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா. மூவோட மெமரீஸ்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "சரி ஏமி வா போலாம்." "இல்ல ஜீக், நான் வந்து எங்க அம்மா கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு." "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." "ஏன்? ஏன் மிஸ்டர் ரோஸ்வெல்? என் பொண்ணு என் கூட இருக்கக்கூடாதா? ஏன் அதில உங்களுக்கு எதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ, அதனால அங்கேருந்து கிளம்பிருவாரு. இவ உட்காந்து இன்னும் அழுதுட்டே இருப்பா. இது எப்படி நடந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? அந்த பையன் சின்ன பையன். அது மட்டும் இல்லாம அந்த யாஜி குரூப்ல வேற போய் மாட்டிக்கிட்டான். ஸோ, அதனால அவனுங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனைல அவன தான் போட்டு தள்ளியிருப்பானுங்க. அதான் நடந்திருக்கும். அப்படின்ற ஆனா நம்ம சைட்லேருந்து யாரும் போலயே! அப்ப யாரு அவன போட்டிருப்பா? அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பையன் அந்த பையனுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆனாலும் எதுவுமே சொல்லாம அப்படியே சைலன்ட்டா இருப்பானா, "டேய் உனக்கு எதாவது தெரியுமா?" "இல்ல, இல்ல எனக்கு எதுவும் தெரியாது." அப்படி சொல்லிட்டு கேஷுவலா இருப்பான் அவன். அப்புறம் இங்க ஜீக் வந்தவரு, சரி இங்க பாருங்க." அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒர்க் அசைன் பண்ணுவாரு. "நீ இந்த மாரி வந்து இந்த யாஜி குரூப்ப பார்த்துக்கோ. அப்புறம் நீ நீ வந்துட்டு அந்த கார்டியன் ஏஞ்சல் யாரு என்னோட ஒய்ஃப்க்கு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடி. நீ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட அம்மா மேல ஒரு கண்ணு வை. அந்த லேடி பேசுறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு." ஓகே சார்." அப்படி சொல்லிட்டு அவன் வந்து தயங்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஏமியோட அம்மா வந்துட்டு ரோசூல் மேல வந்து கண்ணு வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ரோசூல் வந்துட்டு ஏமி அம்மா மேல கண்ணு வைக்க சொல்றாரு. ஸோ, அதனால இவன் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கா. ப்ளஸ் இவனுக்குள்ள நெறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு இவன் வந்து கொஞ்சம் லைட்டா தயங்கிட்டு இருப்பான். அப்போ ஏமி வந்து ஹாய் காய்ஸ். ஹலோ ஏமி. நீ ஏன் இங்க நின்னுட்டுருக்க? அது ஏன் நான் நிக்கக்கூடாதா? இங்க உட்காரணுமா? அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சிரிப்பானுங்க. உங்களுக்கு யாரு சிரிக்க பெர்மிஷன் குடுத்தது? யாரும் சிரிக்காதீங்கடா. அப்படி சொன்னதுக்கப்புறம், எப்படி இங்க வந்த? ஏன் இது என்ன கிரேட் வால் ஆஃப் சைனாவா? இத தாண்டி வரக்கூடாதா யாரும்? ஆ யார் உன்ன இங்க கூட்டு வந்தா? எங்க அம்மா தான் கூட்டு வந்தாங்க. இது என்ன கேள்வி ஜீக்? சரி எங்க போயிட்டாங்க அவங்க? அவங்க என்ன இங்க ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஜீக் எங்க அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ற மாரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் அந்த பின்னாடி இருக்க பையன் கேட்டுட்டு தான் இருப்பான். ஆனாலும் ஒண்ணும் பேசாம சைலண்டா இருப்பானா. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஜீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவ வந்து அழுதுட்டு இருந்தா இல்லைங்களா? அதெல்லாம் யோசிச்சுட்டு அவள தயங்கி தயங்கி வந்து கன்சோல் பண்ண பார்த்துட்டு இருப்பாரு. பட் ஆனா இப்போ அவ கொஞ்சம் நார்மலா இருக்க மாரி தான் இருக்கு. இந்த பக்கம் இந்த கேங்ல வந்து ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கும். ஆனா வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாம இவனுங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அது என்ன பண்றாங்கன்னு எதுவும் தெரியல. போக போக தான் தெரியும். "இருங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன பாருங்க இங்க." அப்படி சொல்லிட்டு இவ வந்து அங்க அங்க குதிச்சுட்டே இருப்பா. "இங்க பாருங்க, டாங் உங்களுக்கு என்ன தெரியுதா? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுதா? தெரியுதா? நான் எவ்வளோ நேரம் கதறிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதா இல்லையா உங்களுக்கு?" ஐயோ! கடவுளே! உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? "ஹா டாங் இங்க பாருங்கன்னு இங்க பாருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நான் எதாவது பண்ணலாமா? பண்ணக்கூடாது." "ஏன்? சரி விடுங்க. எனக்கு வந்து எப்படி இறந்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் நல்லா தானே இருந்தான். அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி எப்படி இறந்து போனான்? இங்க பாரு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன வந்து அவன் உடம்பு சரியில்லன்னு சாவல. அவன வந்து சுட்டுட்டாங்க." "அப்படியா? அப்ப யார் சுட்டது?"
போலீஸா இல்லை சோல்ஜரா? மேபி மேபி நீங்கள் தான் சுட்டீங்களா அப்படி சொல்ல ஒரு மண்டையில் அடிச்சிருவா. ஆ ஜீக் வலிக்குது எனக்கு. இங்கே பாரு, நான் அப்போவே சொன்னேன் நான் ஒன்றும் அவனை கொலை பண்ணல சொல்லிட்டு. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத. அப்படியா? அப்போ வேறு ஏதாவது இருக்குமோ? அப்படி சொல்லும்போது திரும்பி அடிச்சிருவாரு. ஜீக் இங்கே பாரு, நான் திரும்பி சொல்கிறேன், ஓவர் திங்க் பண்ணாத. நான் அவனை கொல்லலை. அப்போ வேறு யார்? இதை படி இதை. இதுதான் அந்த யாஜி குரூப் பற்றி அது. ஓகே, 15 நிமிஷத்தில் படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இருக்கே. சரி நில்லு அப்படி சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பா. ஜீக்கு இவங்களை பற்றி படிக்கிறது ரொம்ப கூலாக இருக்குது. ஓகே, இவங்க தான் இந்த ஹேண்டில் பண்ணுறாங்களா? இந்த ஏரியா இவங்கள்தா. ஓகே ஓகே. இந்த பொண்ணு பேர் லம்பூர்ஸ்னு போட்டிருக்கு. அப்படின்னா கைசர். ஆமாம், கைசரோட தங்கச்சி அவள். இது கைசரோட தங்கச்சியா? ஜீக் அவள் வேறு குரூப்பில் இருக்காளா? ஆமாம். அது கைசருக்கு தெரியுமா? அது அவனுக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அவள் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துட்டா. அச்சச்சோ, கைசருக்கு தெரியாதா? நீ சொல்ல வேண்டியதானே போயிட்டு அவன்கிட்ட. நான் எதுக்கு சொல்லணும்? அது அவனே கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே. இவனுங்க எல்லாரையும் ஒரு ஒருத்தனா நான் வந்துட்டு காலி பண்ண போகிறேன். ஆ அப்படியா? அப்போனா வந்து கைசர் தங்கச்சியும் நீ கொல்ல போறிய ஜீக்? ஆமாம். அப்போது கைசர் தெரிஞ்சு கைசர் வந்து உன்னை கொல்ல வந்தானா அவனே கொன்றுவேன். என்னது? ஏன் இதெல்லாம் இப்போ என்ன படிக்க சொன்ன இப்போது? இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு படிக்க சொன்னேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு? நாளையிலேருந்து உனக்கு முக்கியமான ட்ரைனிங் இருக்குது. அப்படியா? அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.